ஹலோ, வெல்கம் டு மை vlog. இது வந்து ஒரு கேஷுவல் vlog-ஆக இருக்க போது. எதுலேயும் இதில் பெருசாக இன்ஃபோலாம் நான் கொடுத்துருப்பேனான்னு எனக்கு தெரில. பட் இட்ஸ் அ மெமரபிள் vlog. அதனால் வந்து நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஆக்சுவலாக வந்து தமிழுக்கு இன்றைக்கி லீவ் இருந்தது, பட் தருணுக்கு இன்றைக்கி ஸ்கூல் இருந்தது. ஸோ இந்த மாதிரி நாள்லாம் வந்து நமக்கு எப்போயாவது தான் கிடைக்கும். அதனால் சரி நம்ம தனியாக எங்கேயாவது போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாலுக்கு தான் போயிருந்தோம். பிகாஸ் எக்ஸாஸ்ட் ஆகாமல் சுற்றி பார்க்குற ஒரே ஒரு இடம் அப்படின்னா மால் தான். ஏசி இருக்கும், ஈஸியாக போயிட்டு நீட்டாக வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவல் பிளான் என்னென்னா பர்ஃப்யூம் தான் வாங்குறதுக்கு வந்திருந்தோம். பட் மற்ற சில ஷாப்ஸ் எல்லா ஷாப்ஸையும் சுற்றி பார்த்துட்டு கடைசியாக சர்ஃபரோ போனோம். ஸோ ஆக்சுவலாக வந்துட்டு சிங்கப்பூர் ரொம்ப ஹியூமிடாக இருக்கா, அதனால் வந்து நமக்கே கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. எம்ஆர்டிலலாம் பப்ளிக் ஸ்பேசஸ்லலாம் போகும்போது ஒரு குட் ஃப்ராக்ரன்ஸ் தேவை, நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஃப்ராக்ரன்ஸ் வந்து தேவை. அப்படிங்கிறதுனால நான் வந்து ஒரு நல்ல பர்ஃப்யூம் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ இன்வெஸ்டிங்னு சொல்ல முடியாது, பர்ஃப்யூம் வாங்கணும்னு நினச்சேன். ஸோ பிகாஸ் அது வந்து ஒரு கான்ஃபிடென்ஸை வந்து நமக்கு பிரேக் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் ஒரு எசென்ஷியலாக நான் ஃபீல் பண்ணேன். ஸோ நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்துட்டு இருந்தோம். நிறையா பிராண்ட்ஸ் இருந்தது, நிறையா லக்ஸுரி பிராண்ட்ஸோட மினிஸ் எல்லாம் இருந்தது. ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு மினிஸை நம்ம செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வேணால் அப்கிரேட் பண்ணிக்கலாம், பெரிய லார்ஜ் குவான்டிட்டி வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ செஃபோரில் வந்து ஏகப்பட்ட ஸ்கின் கேர், அதுக்கப்புறம் வந்துட்டு ஃப்ராக்ரன்சஸ், மேக்கப் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ நல்லா இருந்தது. அது முடிச்சுட்டு நாங்கள் நெக்ஸ்ட் ஒரு ஷாப் போயிருந்தோம். என்னோடய பேக் வந்து நான் ரீசெண்டாக ஒரு பேக் வாங்கியிருந்தேன் கோச்லேருந்து. பட் அந்த பேக்கில் வந்து பேக்கோட செயின் இல்லாமல் வந்தது. ஸோ பேக்கு செயின் இல்லாமல் எப்படி பேக்கு போடுறது, அதனால் சரி பேக் செயின் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போனால் அதுவே வந்து $50 போட்டிருந்தாங்க. அதனால் அது பெருசாக மனசு வரல. பட் அது பக்கத்தில் இருக்கிற ஷாப்ஸில் வந்து தமிழுக்கு ட்ரெஸ் பார்த்துட்டு இருந்தோம். ஆக்சுவலாக வந்து இங்கே தான் ஒரு இன்ஃபோ சொல்லணும்னு நினைக்கிறேன். பட் இந்தியாவிலேருந்து யாராவது வரீங்க அப்படின்னா தயவுசெய்து வந்து உங்களுக்கு எவ்வளோ ட்ரெஸ் வேணுமோ அந்த ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்துடுங்க. பிகாஸ் இந்த வேனுசைன் ஷர்ட்ஸ்லாம் பாருங்கள், ஃபார்மல் ஷர்ட்ஸ் ஆஃபீஸ் வேர்ஸ்க்கெலாம் இங்கே வந்து ட்ரெஸ் எடுக்கணும்னு நினச்சா ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஒரு ஷர்ட்டே வந்துட்டு $170 போட்டு வச்சுருக்காங்க வேனுசைன் பிராண்டில். இது இந்தியாவிலே கிடைக்கும். ஆக்சுவலாக இந்தியாவில் மேக்ஸிமமாக 2500 3000 அந்த ரேஞ்ச் தான் இருக்கும். பட் இங்கே வந்து அநியாயத்துக்கு $10,000 போட்டு வச்சுருக்காங்க. ஒரு ஷர்ட்டை நம்ம எப்படி $10,000 வாங்குறது? நம்ம நிறையா க்ளோத்ஸ் தேவைப்படும் இல்லையா? ஸோ இந்தியாவிலேருந்து நாங்கள் மோஸ்ட்லி வந்தோன்னா மளிகை ஜாமான்லாம் மசாலாலாம் எடுத்துகிட்டு வரமோ இல்லையோ ஃபஸ்ட்டு வந்து ட்ரெஸ்ஸு தான் எடுத்துகிட்டு வருவோம், க்ளோத்ஸ் தான் எடுத்துகிட்டு வருவோம். பிகாஸ் வெரி மேண்டேட்ரி. நம்ம கேஷுவல்ஸ் கூட இங்கே நம்ம வாங்கிடலாம், டிஷர்ட்ஸு, அதுக்கப்புறம் வந்து ஜீன்ஸோ அதெல்லாம் கூட இங்கே அஃபோர்டபுளாக இருக்கும். பட் இந்த ஃபார்மல்ஸ் வந்துட்டோன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ நாங்கள் ஃபார்மல்ஸ் இங்கே வந்து வாங்கவே மாட்டோம். அப்படி வாங்கணுன்னாலும் நம்ம வந்து ஜேபியில் மலேசியாவில் வந்து ஜோஹர் பஹ்ரு அப்படிங்கிற ஒரு இடம் வந்து சிங்கப்பூருக்கு பக்கத்துலேயே இருக்குது. அங்கே தான் போய் வாங்குற மாதிரி இருக்குது. ஸோ மோஸ்ட்லி அங்கேருந்து இந்தியாவிலேருந்து வரும்போது நம்ம கிலோ கணக்கில் ட்ரெஸ் தான் எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்குது. அது முடிச்சுட்டு எங்கெல்லாம் போயிட்டுருக்கோம் பாருங்கள், என்னவோ வயசான மாதிரி பாத்திரக்கடையில் வந்து போயிட்டுருக்கோம். பாத்திரக்கடைக்கு போயிட்டு அங்கே இருக்க வெசல்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது, யூனிக்காக இருக்காங்க. நிறையா வெசல்ஸ் வந்து யூனிக்காக இருந்தது. அதை வந்து கேஸ்ட் அயர்ன் பேண்ட்ஸ் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. கலர் கோட், அழகான கலர்லாம் கோட் பண்ணி, பட் தூக்கவே முடியல, அவ்வளோ வெயிட். சும்மாவே அது அவ்வளோ வெயிட்டாக இருந்தது. அதில் சமைச்சோன்னா எப்படி அதில் தூக்கிட்டு போய் வைக்கிறது, அதுவே ஒர்க் அவுட் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா பார்த்துட்டு இருந்தோம். ரொம்ப அழகழகான பேண்ட்ஸ் இருக்குது. நீங்களுமே வந்து உங்களுக்கு ஏதாவது வாங்கணும் அப்படின்னா உட்லேண்ட்ஸில் இருக்கிற மெட்ரோவில் வந்து உட்லேண்ட்ஸில் இருக்க மாலில் வந்து மெட்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷாப் இருக்குது. அங்கே வந்து நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இந்த ஷாப் வந்து ஆக்சுவலாக ரொம்ப சூப்பரான ஷாப். ஏன்னா இந்த ஒரே ஷாப்பில் வந்துட்டு நமக்கு லக்ஸுரி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே கிடைக்குது. அதாவது லக்ஸுரி பேக்ஸ் கிடைக்குது, அதுக்கப்புறம் வந்து நம்ம ட்ராலி எல்லாம் கிடைக்குது, குக்வேர் ஐட்டம்ஸ் கிடைக்குது, க்ளோத்ஸ் கிடைக்குது. ஸோ எல்லாமே கிடைக்குது. அதனால் இது ஒரு நல்ல ஒரு மால். இதுக்கப்புறம் இருக்கிறது எல்லாமே நான் வந்து நார்மலாக ஆக்சுவல் ஆடியோலேயே விடுறேன். பிகாஸ் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அதே பாருங்கள். இந்த கேக்டஸ் எப்படி இருக்கு? இதெல்லாம் ஆல்ரெடி வாங்காம கேக்டஸ்
கிளாஸ் ஃபோன். இதெல்லாம் ஃப்ரிட்ஜ் மேக்னெட். ஓ ஓகே ஓகே. இதெல்லாம் கோஸ்டர்ஸ். ஹாய், வீட்டுக்கு வந்துட்டேன். இன்னைக்கு நான் செஃபோரால என்ன வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறேன். ஆக்சுவலாக வந்து ரொம்ப நாளாகவே ஒரு நல்ல பெர்ஃப்யூம் வந்து தேடிட்டு இருந்தேன். இங்கே ரொம்ப ஹியூமிடாக இருக்கா, அதனால எனக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல பெர்ஃப்யூம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருந்தேன். ஸோ ஆக்சுவலாக வந்து நான் அங்கே போய் பார்க்கும்போது நிறையா வந்து லக்ஸுரி பர்ஃப்யூம்ஸோட மினிஸ் வந்து நிறையா இருந்தது. ஸோ ஃபஸ்ட் எடுத்தோடனே நம்ம பெரிய இதுக்கு போகாமல் நம்ம வந்து மினிஸை வந்து ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். ஸோ அங்கே நிறையா வந்து கூஷி, அதுக்கப்புறம் வந்து வெர்சாசே, பர்பரி, இந்த மாதிரி பிராண்ட்ஸோட மினிஸ் வந்து நிறையா இருந்தது செஃபோரால. ஸோ நான் வந்து டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் இல்லையா, அப்போ வந்து இந்த வெர்சாசேவோட 2 வேரியன்ட்ஸ் வந்து நல்லா இருந்தது. இதோட லாஸ்டிங் பவர் வந்து 7 to 8 hours அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து ஒரு 10 ml பேக்கெட் தான், 10 ml தான். இதோட பேக்கேஜிங் வந்து இது மாதிரி இருந்தது. ஸோ வெரி டெலிகேட் பேக்கேஜிங் நல்லா ப்ரீமியமாக இருக்குது இது மாதிரி. பட் இதுக்கு வந்து கீழே வைக்கிறதுக்கு இவங்க வந்து ஏதோ கொடுத்துருக்கலாம். நான் இது வந்து ரொம்ப பத்திரமா வைக்கணும், இப்படி தான் வைக்கணும். ஸோ கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கணும். இது வந்து 10 ml தான். இது வந்து நான் டெய்லி யூஸ் பண்ணேன் அப்படின்னா ஒரு 1 month வரும் அப்படின்னு சொன்னாங்க. டெய்லி நான் ஒரு ஜஸ்ட் 2 ஸ்ப்ரே மட்டும் பண்ணுறேன் அப்படின்னா 1 month வரும். ஆக்சுவலாக இது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான். இது வந்து எனக்கு வந்து $50 வந்தது இது. ஸோ $50 வந்து எனக்கு வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் செஃபோராவில் வந்து ஷாப் பண்ணுறேன், அதனால எனக்கு வந்து டிஸ்கவுண்ட் இருந்தது. ஸோ அதோட சேர்த்து எனக்கு வந்து $45 வந்து இது எனக்கு கிடச்சிது. ஸோ இது நான் வாங்கினதுனால எனக்கு வந்து இன்னொரு பாடி மிஸ்ட் வந்து அவங்க காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுத்துருந்தாங்க. அது என்னன்னா, ஓகே, ஸோ இந்த பாடி மிஸ்ட் வந்து காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுத்துருந்தாங்க. ஆக்சுவலாக அங்கே பர்ஃப்யூம் வாங்கும் போது இந்த பிராண்டுமே இருந்தது, சால்டி ஜெனிரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்டு. பர்ஃப்யூம் கிடையாது, இது வந்து ஜஸ்ட் பாடி மிஸ்ட் தான். இது வந்து ரொம்ப நேரம் லாஸ்ட் ஆகாது, ஜஸ்ட் ஒரு 3 hours 4 hours இந்த மாதிரி தான் வந்திருக்கும். இதுவுமே வந்து பெரிய பாட்டில் இருந்தது. அது வாங்கலாமான்னு யோசித்தேன், பட் வந்து அந்தளவுக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே நல்ல பிராண்டட் பர்ஃப்யூமே வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். பட் இதுவே எனக்கு காம்ப்ளிமெண்ட்ரியாக கிடச்சிது. ஸோ இதோட ஃப்ராக்ரன்ஸ் சீரியஸாக வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. ஒரு வெனிலா ஃப்ராக்ரன்ஸில் இது வந்து எனக்கு காம்ப்ளிமெண்ட்ரியாக கிடச்சிது. இது வந்து எவ்வளோ ml, எப்படி 30 ml இருக்கும். யா 30 ml. இது நம்ம தனியாக வாங்கினா நமக்கு எப்படியும் $15 அந்த ரேஞ்ச், $15 to $20 இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குது பர்ஃப்யூம். இதுவே சூப்பராக இருக்குது. இதுவே நான் யூஸ் பண்ணி பார்த்தேன். இது வந்து அமேசிங்ஸ். இது வந்து இவ்வளோ வருஷத்தில் இது வரைக்கும் நான் வாங்கினதே கிடையாது. இவ்வளோ காஸ்ட்லியாக ஒரு பர்ஃப்யூமை வந்து அது இவ்வளோ குட்டியாக வாங்கினதே கிடையாது. ஸோ அவ்வளோதான் எனக்கு வாங்கினது. இந்த பில். ஸோ எஸ், ஐ எம் ஸோ ஹாப்பி வித் செஃபோரா. அங்கே இருந்த அட்டெண்டர்ஸும் நல்லா கைட் பண்ணாங்க எங்களுக்கு. ஸோ இது வந்து நல்லா இருந்தது அப்படின்னா மேபி ஃப்யூச்சரில் வந்து நம்ம பெரிய பாட்டில் வாங்கலாம். பட் எனக்கு தெரிஞ்சு பெரிய பாட்டில் வாங்குறதை விட இது மாதிரி குட்டி குட்டி பாட்டில்ஸ் தீர வாங்கிக்கிறது நல்லது. பிகாஸ் இது கிளாஸ் இல்லையா, கீழே போட்டு உடஞ்சது அப்படின்னா அவ்வளோதான், அவ்வளோ மணி ஃபுல்லாக லாஸ் தான் நமக்கு. அதனால குட்டி குட்டி பாட்டில்ஸ் வந்து கீழே போட்டால் கூட ஓகே, நாட் ஓகே தான். பட் ஸ்டில் பெருசு போட்டு பெரிய அமௌண்ட் போகிறதுக்கு இது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இது நான் வாங்கினேன். இது வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். எவ்வளோ நேரம் லாஸ்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சொல்கிறேன், ரிவ்யூவில் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். அவ்வளோதான். இங்கே வா, இந்த சைடு வா. ஸ்கூல் போயிட்டு வந்துட்டியா? என்ன பண்ண ஸ்கூல்ல? மேம் கிட்ட கன்சென்ட் ஃபார்ம் கொடுத்தியா? ஆமா. சேஞ்ச் பண்ணாத பொசிஷனை கன்சென்ட் ஃபார்ம் கொடுத்துட்டியா? வேற என்ன ஃபுல்லா சாப்பிட்டியா? மட்டும் பிரெட் சாப்பிட்டியா? கால் எடு. பிரெட் சாப்பிடலாம். சரி ஓகே. பனானா சாப்பிட்டியா? ரெண்டும் சாப்பிட்டியா? சரி. பனானா. என்ன நடந்தது ஸ்கூல்ல இன்னைக்கு? பொசிஷனை சேஞ்ச் பண்ணிட்டே இருக்காத.
வேற என்ன பண்ண? நிறைய விளையாடினேன். ஆ ஆக்டிவிட்டீஸ் என்ன படிக்கவே வேண்டியதே இல்லைன்னு சொல்றேன். ஏன்? ஆக்டிவிட்டியே தரல. தெரியல சாரி. லாஸ்ட் இயர் ஆக்டிவிட்டி தெரியலாம் அனுப்பலாம். அப்படியா? உன் ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொன்னாங்க? உனக்கு யார் சாக்லேட் வாங்கி கொடுத்தா? எது சாக்லேட் சாப்பிட்டுருக்க? ஆட்டாதடா. யார் உனக்கு சாக்லேட் வாங்கி கொடுத்தா? அவனை சாக்லேட் சாப்பிட சொன்னேன் நான். கீழே போயிட்டு டாடி சாக்லேட் சாப்பிட சொன்னா? எதுக்கு இவ்வளோ சாக்லேட் சாப்பிட்டுருக்க? ஃபுல் சாக்லேட் உங்க டாடி வாங்கி கொடுத்தாங்க. ஃபுல் சாக்லேட் இன்னைக்கே சாப்பிடணும்னு சொன்னாங்களா? ஆமா, டாடி தான் சொன்னாங்க. சாக்லேட் ஈட்டிங் vlogger. சிங்கப்பூர்ல என்னென்ன லைன்ஸ் இருக்கு? What are the lines? What are the MRT lines? You have to say everything clearly, okay? North line, northeast line, Thompson East Coast line, downtown line, Eastwood line, மெதுவா circle line. மெதுவா ஒன்னொன்னா கிளியரா சொல்லுங்க. I'm going to put this in the blog. And Jurong region line. That's a new line, like the downtown line. It's coming from China. It's arriving. It's coming from China. Chinatown? You mean Chinatown? No, Ah. no, they're making it in the factory now. Oh. I'm saying China, not Chinatown, China. Okay. So say clearly, what is the color of every line? You have to come and say it. Downtown line is the blue color. Northeast line is the purple line. Okay. The Thompson East Coast line is brown color. Okay. And the circle line is what the sun color? Yellow. So circle line is yellow in color. Huh? Okay. So See this thing you can take it from a DC motor. There are such DC motors we can make in a factory like this. We can open them part by part using like this. First it was over here. Then part by part we usually attach by part. So for the next time we can save it for more. Is this an interesting vlog? Mommy, is this an interesting vlog? yeah, of course, it was interesting.